வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். காலி மிர்ச் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலி மிர்ச்சுங்கிறது பிளாக் பெப்பர் தான். ஸோ அதில் நம்ம பண்ண போகிற கிரேவி தான் அந்த நேம் வச்சுருக்காங்க. ஸோ இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கசூரி மேத்தி, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தயிர் சேர்க்கும் போது ரொம்ப கட்டி இல்லாமல் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட தயிர் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, சரியாக ஒட்டாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு இல்லை, லைட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட 1 இன்ச் அளவு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை சாட்டே பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட போகிறோம். அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக வரணும்னா கொஞ்ச நேரம் இதை வேக விட்டால் நல்லா ஸ்மூத்னஸ் வந்துடும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதை ஃபைனாக அரைச்சிடலாம். தண்ணி பத்தலைன்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ரோஸ்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரை பண்ண நெய்யை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மிக்ஸி அலசி அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண மிளகு, அதோட கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே மிளகு தான். அதனால் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக. வழக்கமாக செய்கிற கிரேவியோட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான், அதனால ரொம்ப நேரம் இது அடுப்பில் இருக்கணும்ன்ட்டு இல்லை. லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்தாலே போதும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலி மிர்ச் பன்னீர் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை மஷ்ரூமில் சிக்கனில் நிறைய ரெசிபீஸாக பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பன்னீரில் பண்ணியிருக்கேன். இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபியாக இருந்தாலும் சவுத் இண்டியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த சூப்பரான கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.